ரஜினிகாந்த் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். 2 கேள்வி சார். என்னன்னா, இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் போன்று தேர்தலை மனதில் வைத்துதான் இந்த திட்டம் அப்படிங்கிறது இப்போ தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறதா ஒண்ணு. 2வது, இது போன்ற திட்டங்கள், மகளிருக்கான திட்டங்கள் தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துமா, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது தேர்தலை மனதில் வச்சு இந்த திட்டத்தை நேற்றுக்கு முதலமைச்சர் தொடங்கி வைக்கல. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்று. சரி, தேர்தலை மனதில் வச்சு தொடங்கணும்னு சொன்னாக்கா இப்போதான் முதன்முறையாக தொடங்கணும். ஆமாம், இது 2023 செப்டம்பர் மாதமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கப்பட்டு விட்டது. தொடங்கப்பட்டு முதல் கட்டமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல 1,13,75,492 பேருக்கு அப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இல்லை இதில் முழுமையாக கொடுக்கப்படணும், இதில் சில பேருக்கு விட்டு போச்சு என்கிற குரல் பெண்கள் மத்தியிலிருந்தும் எழுந்தது, அனைத்து ஜனநாயக சக்திகள் மத்தியிலிருந்து எழுந்தது. அந்த அடிப்படையில் மீண்டும் அது உயர்த்தி வழங்கப்படும், அனைத்து பெண்களுக்கும் அது பயன்படுகிற வகையில் இது விரிவுபடுத்தப்படும் என்கிற உறுதிமொழி அப்பொழுதே கொடுக்கப்பட்டது. சரி, அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை மீண்டும் 16,94,339 பேருக்கு கொடுத்து இன்னைக்கு எதிர்க்கட்சி சொல்றாங்க. அதுதான் இப்போ தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு இல்லை அப்படின்னா 26 மாதங்கள் கொடுக்காம விட்டாங்களே, நாங்க கொடுத்த அழுத்தம் தான், சட்டமன்றத்தில் நாங்க தான் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தோம், அதன் அடிப்படையில் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எல்லா திட்டத்தையும் அப்படி இல்லை சொல்லணும். நீங்க பெண்களுக்காக இந்த ஒரு திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்களா? அப்படி இல்லையே, தோழி விடுதிகள் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, வெற்றி நிச்சயம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஏற்கனவே கொடுத்ததை விட இன்றைக்கு கூடுதலாக 1,00,000 கோடி கடன் கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிற விதமாக திட்டங்கள் வந்திருக்குது. இப்படி ஏராளமான திட்டங்கள் பெண்களுக்காகவே கொண்டு வரப்பட்டிருக்குது, மிகச் சிறப்பான திட்டங்கள். இத்தனை திட்டங்கள் பெண்களுக்கு மட்டுமே ஒரு அரசு எங்கேயாவது கொண்டு வந்திருக்குதா இந்தியாவில்? வேற மாநிலத்தை நம்ம சொல்ல முடியுமா? ஆக பெண்களுடைய வளர்ச்சியில், முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட ஒரு அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு இருக்கிறது. ஆகவே கொண்டு வரலன்னா ஏன் கொண்டு வரலன்னு கேட்பது, கொண்டு வந்த உடனே தேர்தலுக்காக தான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்வது என்பது எதிர்கட்சிகள் எப்பொழுதும் வைக்கிற குற்றச்சாட்டு. இது ஒரு பொதுவாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் இப்படி ஒரு வளர்ச்சி அடைகிற ஒரு மாநிலமாக இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 16% வளர்ச்சி இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான் என்று பாஜக ஆட்சி ஆளுகிற ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்துறையே கொடுத்திருக்குது. சரி, அப்படி இன்றைக்கு பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக, நலிவடைந்தவர்களுக்காக இன்றைக்கு பல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த அரசு செயல்படுத்திட்டு வர்றது அப்படிங்கிறது இது தாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியில் மிக முக்கியமான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற பொழுது இதை பாராட்டு மனசில்லாட்டி கூட இதுக்கு உள்ள போய் ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இந்த சரியான அணுகுமுறை இல்லை என்பதுதான் அதிமுக, பாஜக உள்ளிட்டவர்களுடைய அந்த அணுகுமுறை சரியான அணுகுமுறையே கிடையாது என்பதுதான். இன்றைக்கு கல்வியில் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, மருத்துவத்தில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, தொழில்துறையில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இப்படி அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு போக்குவரத்து துறை, பொது கட்டுமானம், பொதுத்துறை என்ற அனைத்து துறைகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்ட போதிலும் கூட ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது. இன்றைக்கு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய 3,428 கோடி ரூபாயை ஒதுக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு. அதுக்கு தேவையில்லாம ஒரு சப்பக்கட்டு, ஒரு அநியாயமான ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. நீங்க சமக்ர அபியான் திட்டத்தை நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சம்பந்தம் இல்லாம ஒரு நிபந்தனை திணிக்கிறாங்க. நீங்க நாம போக்குவரத்து துறைக்கு கூடுதலான நிதி ஒதுக்குங்க, ரயில்வேக்கு நீங்க கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்கன்னா எந்த முக்கியத்துவமும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில, கோவையில நீங்க மெட்ரோ திட்டமே தேவையில்லைன்னு சொல்றாங்க. பெரிய கொடுமையா இருக்கு. பஸ் போக்குவரத்து போதும்னு சொல்றாங்க, டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
இல்ல சார் அது தவறான டேட்டா கிடையாது சார். அந்த மாதிரி வந்து தவறான டேட்டாலாம் கிடையாது. 2011 எடுக்கப்பட்ட டேட்டா அது. இன்னைக்கு டேட்டா வந்து கொடுங்கன்னு கேட்டா இன்னைக்கு டேட்டா அவங்க கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு டேட்டா அவங்ககிட்ட நீங்க கேட்கல. இப்போ 2வது கட்டமா இத்தனை பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில லேப்டாப் மாணாக்கர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல தேர்தல் நெருக்கத்துல ரொம்ப தீவிரப்படுத்துது அப்படிங்கிறது தேர்தல் வாக்குகளை உள்நோக்கமாக வாக்கு வாங்கணும் அப்படிங்கிறது தேர்தல் அறிவிச்ச பிறகு 10,000 போடுறத பத்தி நீங்க பேசுவீங்களா? தேர்தல் அறிவித்த பிறகு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பீகாரில் அனைத்து பெண்களுக்கும் 10,000 ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு 10,000 போட்டதா இல்லையா என்டிஏ கூட்டணி? தேர்தல் விதிமுறை மீறலா இல்லையா அது? அப்ப அதை வந்து நீங்க செய்யலாம். ஆனா வந்து தேர்தல் இன்னும் வரல, இன்னும் 6 மாதம் இருக்குது, இன்னும் தேர்தல் வந்து அறிவிக்கப்படல. இப்போ செயல்படுத்துறது தேர்தல் சொல்வது என்பது எவ்வளவு பெரிய தவறான அணுகுமுறை அல்லது ஒரு உள்நோக்கத்தை வந்து கற்பிப்பது. ஆகவே வந்து தமிழ்நாடு அரசு மக்களுக்கு நிச்சயமாக நேர்மையாக அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். ஆகவே வந்து எதிர்கட்சிகள் வைப்பதெல்லாம் உள்நோக்கத்தோடு அரசியல் சாயம் அவர்கள் தான் பூசுகிறாங்களே தவிர அவர்கள் இந்த மாநிலத்தை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். இன்றைக்கு வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். 17% ஈரப்பதத்தை இந்த மழையின் காரணமா 22% மேல உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு விவசாயிகள் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உழைக்கும் மக்கள் போராடுறாங்க. அதுக்கு இந்த ஒன்றிய அரசு செவிசாய்க்கல. இந்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு சும்மா ஒரு தீர்மானம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு ஒழிய அதுக்கு வலியுறுத்தல. இதுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுங்கன்னு சொல்லி வலியுறுத்தல. ஆனா இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது இவ்வளவு தடைகளை மீறி தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பது என்பது பாராட்டத்தக்கது. உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம்.